நிற்கட்டுங்க ஐயா. அவர் ராகவா லாரன்ஸ் மாரிஸ் நிற்கட்டும், அப்புறம் கேபிஐ பாலா நிற்கட்டும், கூல் சுரேஷ் நிற்கட்டும், எல்லாருமே நில்லுங்க. யார் நிற்க வேணான்னு சொன்னால் எல்லாருமே நில்லுங்க. உங்களுக்கு இழிச்சவாயன் கூல் சுரேஷ் தான் இல்லையா? ஏன் இப்போ நீங்கள் ஒரு படிக்கட்டு வைக்கிறீங்கன்னா எதுக்கு? போய் உச்சம் தொடுறதுக்கு தானே. அந்த ஐடியாவில் தானே எல்லோரும் பிளான் பண்ணுறது. எல்லோரும் நில்லுங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நிரூபிச்சுட்டு காமிச்சிருக்கவர் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதனால் யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். எப்படி இப்போ திமுக எம்எல்ஏக்கள், இது டிவிகே எம்எல்ஏக்கள், அப்புறம் டிவிகே அமைச்சர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்களோ, அதே நல்ல எண்ணத்தில் திருச்சியில் நில்லுங்க, கோயம்புத்தூரில் நில்லுங்க, மதுரையில் நில்லுங்க. ஆனால் மக்களை தெருக்கோடியில் மட்டும் நிற்க வச்சிடாதீங்க. அது ஒன்று மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் யார் வேணாலும் நிற்கலாம். இளிச்சாவாயன் கூல் சுரேஷ் கூட நிற்பான். நீங்கள் ஜெயிச்சு வச்சினாக்கா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. யார்? ஆமாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு தங்கமான மனிதன். போட்டி இருக்க தாங்க செய்யும். ஏங்க சாதாரண சப்ப பையன் கூல் சுரேஷ்கே இவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது, ஒரு தொகுதியோட எம்எல்ஏக்கு நிற்கும்போது நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு வைப்பீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ எதிர்ப்பு வைப்பீங்க? அதனால் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நின்னால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். ஜெயிப்பார்ல. ஆமாம், தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக நடக்கிறதே ரீல்ஸ் அரசியல் தான், ஆட்சி தான். புரியுதா? உலகம் ஃபுல்லாக நீங்கள் அமெரிக்கா எடுத்து போய் பாருங்கள், யூடியூப்பில் சமைக்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் ரீல்ஸ் இல்லையா? அவர் அமெரிக்கா பிரசிடென்ட், அவர் பேர் என்னப்பா? குண்டா ட்ரம்ப்பு. உங்களுக்கு நீங்களே ரீல்ஸ் போட்டு தானே இருக்கீங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். உலகம் ஃபுல்லாக இப்போ ரீல்ஸ் முகம் தான் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் விஜய் சார் வந்து ரீல்ஸுக்காக பண்ணுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. அவர் ரியலாக பண்ணுறாரு. ரீல்ஸுக்காக பண்ணது படத்தில் கில்லி, திருப்பாச்சி, அந்த மாதிரி படத்தில் என்ன விழுந்துச்சுரா பார்த்தீங்களா? இப்போ கூட விஜய் சார் பற்றி பேசணும்னா மைக்கே அதிர்து பார்த்தீங்களா? இதுதாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார். சரிங்களா? நன்றி. உங்களுக்கு கை வலிக்கும்.